ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு ஜென்டில்மேன் 2023 ஃபஸ்ட் டைம் சுகர் செக் பண்ணும்போது 285 இருந்துச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 இயர்ஸாக அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார். அவங்க வந்து மாத்திரை வாங்கி கொடுத்துடுவாங்க. அடுத்து செக் பண்ணும்போது ஃபாஸ்டிங் 85, சாப்பிட்டதுக்கப்புறம் 125 தான் இருந்துச்சு. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் கேட்டோம் எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. சரி, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது கேட்டு அவர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. என் பேர் தாமஸ் ஜெரோன். நான் குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மன்னார்குடி தான். சார்கிட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். கண்டினியூவாக என்னால் நேரில் பார்க்க முடியாது. ஒய்ஃப் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க மாத்திரை வாங்கி எனக்கு அனுப்பி விடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றீங்க? காலையில் எனக்கு இதை ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நேற்று எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லுங்கள். இப்போ என்னோடய ரொட்டீன் என்னன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே அதை எடுத்து குடிச்சிட்டு அந்த தண்ணியை அதை அப்படியே மென்று சாப்பிட்ருவேன். நைட்டே ஊற வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆவாரம் பூ சூரணம் பொடி, அதை நல்லா சில நேரத்தில் நான் பூவும் வாங்கி வச்சுருக்கேன், சூரணமும் வச்சுருக்கேன். இப்போ நான் சமீபமாக பூ தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா எஃபெக்டாக இருக்குன்னு அதை தண்ணியில் நல்லா 2 கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அதை ஒரு கிளாஸ் வரலும் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அரை லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருப்பேன். அதை எடுத்து அந்த வடிகட்டி அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டை தூள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிருவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அது டேஸ்ட்டு கசக்காது, நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த லெமன்லாம் போடுறதுனால. அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour கழித்து பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஸ்வல். என்னன்னா, தோசையெல்லாம் நான் விட்டுட்டேன் சுத்தமாக. மாவு தோசையை முழு பச்சை பயிறு, அதை நான் அந்த வாயு தொல்லை வரக்கூடாதுன்றதுக்காக 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதில் வெந்தயம் உளுந்து ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 நிமிஷம் தான் மிக்சிலேயே அடிச்சிருவேன். ஏன்னா நான் தனியாக தான் இருக்கேன், செல்ஃப் குக்கிங். சாதாரணமாக பச்சை பயிறு தோசை மட்டும் வேணும் இன்னைக்குன்னு தோணுச்சுன்னா 3 தோசை, அதில் ஒரு முட்டை தோசை. எப்பொழுதுமே அந்த 7 நாளும் ஒரு முட்டை இருக்கும். காலையில் சாப்பிட்டு முடிச்சிருவேன். அடுத்த நாள், இது காலையில் மட்டும் சொல்கிறேன். அடுத்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும்னா கேழ்வரகு மாவை கலந்துப்பேன். அது அளவுன்னு ஒன்றும் இல்லை, என் மனசுக்கு என்ன தோடுதோ அந்த அளவை கலந்து பச்சை பயிருக்கு மாவுலேயே. அது நம்ம ஒரு நாள் அரைச்சோம்னா 3 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. கண்டினியூவாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி 3 தோசை முட்டை தோசை அதோட சேர்த்து சாப்பிட்ருவேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு சுவையான தோசை வேணும்னு ஆசைப்பட்டேன்னா குதிரைவாளி மாவு இருக்குது, அதை நான் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து முட்டை தோசை அதே மாதிரி 3 தோசை சாப்பிட்டுப்பேன். இன்னொரு நாள் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னா கம்பு மாவு இருக்குது, கம்பு மாவை வந்து கலந்து அதை நான் அன்னைக்கு அடுத்த நாள். 5வது நாள் சமை அந்த மாவை கலந்து இப்படி ரொட்டீனாக குதிரைவாளி ஒரு நாள். நம்ம தோசை சாதாரண தோசை மாதிரி வேணும்னா குதிரைவாளி மாவோட தோசை கலந்து அன்னைக்கு ஊற்றிப்பேன். இதேமாரி ஒரு 5 நாள் இதே தான். இதே மாவு நான் கலந்து வச்சதை நைட்டு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் சார் சொன்ன டேப்லெட் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஒரு 11-12 மணி இருக்கும். மார்னிங் ஷிஃப்டாக இருந்ததுன்னா எனக்கு 12 மணிக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும், நார்மலாகவே ஒர்க் இருக்கிறதுனால. அதனால் என்ன பண்ணுவேன்னா, செம்பருத்தி பூ நல்லா கொதிக்க வச்சுட்டு, சூரணம் கொதிக்க வச்சுட்டு அதில் டீ தூள் போட்டு அதில் லெமன் புழிஞ்சு அந்த டீ குடிச்சிருவேன். அதில் ஸ்நாக்ஸுக்காக உப்புக்கல்லைன்னு சொல்லுவோம்ல, உப்புக்கல்லை கொஞ்சம் எடுத்துப்போம் ஒரு நாள். அடுத்த நாள் வந்து கொண்டைக்கல்லை ஊற போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஒரு 15 பீஸ் 20 பீஸ் அதை சாப்பிட்டுப்பேன். அடுத்த நாள் வந்து பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு போவேன். அதுக்கும் அடுத்த நாள் முந்திரி பருப்பு, அடுத்து பாதாம். இதை வந்து கண்டினியூவாக வேறு எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை எனக்கு. காலையில் மட்டும் தேவைப்படும். அதோடு முடிச்சுட்டு மதியம் வந்து ஆஸ் யூஸ்வல் சாப்பாடு தான். அதுக்கப்புறம் அந்த மதியத்துக்குள்ள நமக்கு எந்த டேப்லெட்டும் இல்லை. அதனால் என்ன பண்ணுவேன்னா, கருஞ்சீரகம் 50 கிராம், சிறுங்குறிஞ்சான் 50 கிராம், ஓமம் 150 கிராம், வெந்தயம் 250 கிராம், இது கலந்த பொடி நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்ட உடனே குடிச்சிருவேன்.
நல்லா அருமையாக இருக்கும். அந்த செரிமானமும் கொடுக்கும், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் டைம் வந்து 8 hours. மார்னிங் 6லேருந்து 2 மணி வரலும். செகண்ட் ஷிஃப்டாக இருந்தால் 2 மணிலேருந்து 10 மணி வரலும் இருக்கும். நைட் ஷிஃப்ட்னா 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரலும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட் போகும்போது அதெல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொண்டு போயிருவீங்களா? ஃப்ளாஸ்கில் போட்டு அது நான் ஃப்ளாஸ்க்கு எனக்குன்னு ஒரு 1.5 கிளாஸ் உள்ள சின்ன ஃப்ளாஸ்க் வச்சு அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். எத்தனை வருஷமா அங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 14 வருஷமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லாவே என் உடம்ப விட்டுருக்கேன். இல்ல இது உடல ஒன்றும் உடல, இதுவே பெர்ஃபெக்ட் தான். இவ்வளவு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான், செல்ஃப் கான்சியஸா நீங்க சொல்றதா எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு. அதனாலதான் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். எனக்கு என்னன்னா உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சிம்டம்ஸ் இருந்ததே மூட்டு வலி இருந்தது. அது சாதாரண வலி போல நம்ம குடும்பத்துக்கே உள்ள வலின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரலும் ஒரு குடைச்சல் இருந்தது. இந்த குடைச்சல் நாளளவில் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தது, உடம்பெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் சுகர் தெரியும். ஆஃபீஸ்லேருந்து செக் பண்ணாங்க. அப்போ தான் சுகர் வந்திருக்குன்றது தெரிய வந்தது. அப்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. உடனே இங்கே வந்து நம்ம சார்ட்டை எடுத்துப்போன்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பித்து, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இந்த குடைச்சல் மட்டும் கொஞ்சம் லேட்டானது போகிறதுக்கு. பட்டு லேட்டாக வந்த ஒரு சில இந்த சிம்டம்ஸ்லாம் நான் டேப்லெட் எடுத்து சுகர் குறைய எல்லாமே சரியாக போயிடுச்சு. கை மரத்துலாம் போயிருக்கு எனக்கு. அதெல்லாம் அப்புறமா நாளை 6 மந்தில் போயிடுச்சு. இப்போ எனக்கு மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா விதத்துலேயுமே, பர்சனலாக எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் நான் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, ஐயோ இது பெரிய வேலையோ, மாவு அரைக்கிறது 5 நிமிஷம், மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், கிரைண்டர் தேவையில்ல. சாமை, கேழ்வரகு, குதிரைவாளி மட்டும்தான் நமக்கு ராவாக கிடைக்கும். அதனால நம்ம ஊற வச்சு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே ஒரிஜினல் மாவு கிடைக்கிது. அதனால அங்கேயும் கிடைக்கிது, அங்கேயே கிடைக்கிது. அங்கே அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிக்கும் போது நமக்கு அது ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக தெரில. தோசை ஊற்றுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிங்க. இட்லி ஊற்ற முடியாது, நமக்கு தோசையே நல்லது தான். அசைவ உணவுகள்லாம் அசைவ உணவு பொறுத்த அளவுக்கு நான் மீன் நல்லா சாப்பிடுவேன். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியா வருவீங்க? நான் வந்து 11 மந்த்துக்கு ஒரு டைம் வருவேன். ஓகே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இங்கே ஊரில் எல்லாம் ஊரில் படிக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ சார் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன். நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு எல்லாமே இங்கே கிடைச்சவே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க கடல் கடந்து அப்ராட்ல இருந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். சரி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். தேங்க்யூ.